ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 230வது இந்த ஜூம் குடும்ப கூடுகையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் சந்திக்கிறதுல, இணைகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு எல்லா மகிமையையும், கனத்தையும் நான் செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் நான் என்னை குறித்து நான் சுருக்கமாக நான் அறிமுகப்படுத்திவிட்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வசனத்தை, வார்த்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலே இருந்து வாலிப நாட்களிலே நான் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து ஆண்டவர்களை நிலைத்திருக்கவும், சின்ன சின்ன ஊழியங்களை செய்யவும் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருந்தார். நான் சிறிய வயதிலேயே நான் என்னை முழுவதுமாக ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருடைய ஊழியம் என்னை எனக்கு தரிசனமாய் கொடுக்கப்பட்டதுனால, ஆண்டவர் என்னை அழைத்ததுனால இந்த சிறிய வயதிலேயே நான் ஆண்டவருக்கென்று நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். குறிப்பாக ஒரு மிஷினரியாக நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலை நிமித்தம் நான் என்னுடைய முழு நேரத்துக்கு என்று நான் ஊழியத்திற்கு வராம இருந்தேன். கிட்டத்தட்ட 2010வது வருஷம் தான் நான் முழு நேரத்துக்கே வந்தேன். அதுவரைக்கும் நான் பகுதி நேரமாக சின்ன சின்ன ஊழியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல செக்டார்ல நான் பணி செய்து கொண்டிருந்தேன். அப்படி நான் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இருந்தபடினால நான் கொஞ்சம் அதை நான் காலம் தாழ்த்தியே நான் என்னுடைய வாழ்க்கையில நான் போய் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை என்னை ஒரு நெருக்கமான சூழ்நிலைய நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தேன். மிகவும் நெருக்கமான சூழ்நிலை. அதுல இருந்து எப்படி வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள்லாம் இருந்துச்சு. அப்போ பல நிலைகள்ல ஆண்டவர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிலைகள்ல நான் ஜெபம் பண்ண பிரயாசப்பட்டேன். ஆனா எதுவுமே பெரிய அளவுல நடக்கல. அப்போ எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஆண்டவரே நான் ஒருவேளை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வராததுனால இந்த காரியங்கள் எல்லாம் மாறலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோனாவை போல நான் சிக்கி இருக்கிறோம்னோ அப்படின்னு என்ன கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு நாள்ல நான் ஆண்டவர்கிட்ட இப்படி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நான் பிசிக்கலா எவ்வளவோ காரியங்களை நான் முயற்சி பண்ணிட்டேன். பட் எதுவுமே எனக்கு பலன் தரல. நார்மலா நான் எனக்கு அன்றைக்கு இருந்த என்னுடைய அனுபவங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் கொஞ்சம் நல்லாவே இருந்தேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் உங்க ஊழியத்தை நான் செய்யணும்னு ஒரு ஒரு வாசல் அந்த அந்த காரியத்துக்கு நான் வரணும் என்கிறதற்காக ஒருவேளை இப்படிப்பட்ட வழிகள், பாடுகள் எனக்கு வந்திருக்கலாம். அப்படின்னா நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் அன்னைக்கு ஒரு ஒரு முழு நேர ஃபாஸ்டிங்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ணேன்னா, என்னைய நீ ஊழியத்துக்கு அழைக்கிறதற்காக தான் இந்த இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் வந்தா இது சரியாயிரும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அதுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஒரு அடையாளம் என்னன்னா, நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன். நான் ஃபுல் டைமா மினிஸ்ட்ரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டயும் நான் சொல்லல. நான் யார்ட்டயும் கேட்கவும் இல்ல, யார்ட்டயும் ஷேர் பண்ணல. ஆனா, எனக்கு இன்னைக்கு யாராவது ஃபோன் பண்ணி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு என்னைய கூப்பிடணும். அப்படி அத நான் ஒரு அடையாளமா நான் வச்சுட்டு, நீங்க என்னைய அழைக்கிறீங்க. நான் மினிஸ்ட்ரி பண்ணணுன்றது அந்த காரியத்த ஒப்பு குடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன். காலையில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நான் தொடர்ச்சியா காலையில மதியம் ஆகுது, சாயங்காலம் ஆகுது. நான் என்னுடைய ஜெபத்த விடாம தொடர்ச்சியா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4:30 கிட்ட ஆகுது. அப்ப எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இல்ல இது ஆண்டவருடைய ஊழியத்துக்கான ஒரு அழைப்போ, வாசலோ இல்ல போல அப்படின்னு நினைச்சுட்டு, நான் என்னுடைய ஜெபத்த கிட்டத்தட்ட முடிச்சுட்டு, என்னுடைய லேப்டாப் எடுத்துட்டு, என்னுடைய ரெஸ்யூம நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு, ஒரு கம்பெனிக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு எனக்குள்ள நான் அந்த கடைசி நிமிஷத்துல சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது, எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுல பேசின ஒரு அண்ணன் என்னைய ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு அவங்க என்னைய கூப்பிட்டுருந்தாங்க. நான் அப்படி போறேன், அப்படி நான் போக போறேன்லாம் நான் யார்ட்டயும் தெரியாது. யாருக்கும் நான் சொல்லவும் இல்ல. அப்படிதான் நான் ஜேம்ஸுக்கு நான் வந்தேன். அதனால எனக்கு ஒரு பெரிய விசுவாசம், ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை அழைத்தவர், என்னை நடத்துகிறவர், ஆ என்னை ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துல என்னை அடையாளமா வச்சிருக்கிறவர், இந்த பாதையில் நடத்துகிற எல்லாமே ஆண்டவர். அதனால எதிர்காலத்து குறிச்சோ, இல்ல நடக்கிற காரியங்களுக்கு எதை குறித்துமே எனக்கு பெரிய அளவுல பயம் இல்லாமல் ஆண்டவரை நம்பி போக இந்த அடையாளங்களோ, இந்த காரியங்களோ எனக்கு கொஞ்சம் உதவியா இருந்துச்சு. தொடர்ந்து நான் சாயிருபுரம் பகுதிகள்ல ப்ரமோஷன் மினிஸ்ட்ரியில நான் ஜாயின் பண்ணேன். நான் 2010ல ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அங்க ஒரு கேம்பஸ் இருக்கிறது.
நம்ம ஜென்ஸ் விஷன் சென்டர்ன்னு சொல்லிட்டு. அங்க நான் ஜாயின் பண்ணும்போது, அங்க ஒரு சின்ன ஒரு பில்டிங்க கட்டுறதுக்கு அப்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, அநேகருடைய உதவிகள், அநேகருடைய ஜெபங்கள், அநேகருடைய பிரயாசங்கள், அநேகருடைய ஆலோசனைகள் அது நிமித்தம், அன்றைக்கு நான் ஜாயின் பண்ணும்போது அந்த கேம்பஸ் வந்து பயங்கர காடு மாதிரி இருந்துச்சு. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால அந்த கேம்பஸ் வந்து இன்னைக்கு உருமாற்றப்பட்டிருக்கிற ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஆண்டவர் ஒரு பெரிய கிருபைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்டின்னா, அந்த இடத்த பார்க்கும்பொழுது சிலர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஈவினிங் டைம்ல அங்க போறதுக்கு யோசிப்பாங்க, அவுட்டரா இருக்கிறதுனால. ஆனாலும் அந்த இடத்துல தொடர்ச்சியா 2 யூத் கேம்ப் நடத்துறதுக்கும், தொடர்ச்சியா ஃபாஸ்டிங் பிரே நடத்துறதுக்கும், தொடர்ச்சியா வருஷத்துக்கு ஒரு நேரம் ஒரு ஸ்பான்சர் மீட்டிங் நடத்துறதுக்கும், அடிக்கடி கூடுகைகள் நடத்துறதுக்கும், அதைத் தொடர்ந்து இப்ப ஜென்நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்னிங்க அங்க உருவாக்கி அதை நடத்தவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு அந்த கேம்பஸ் ரொம்ப பிஸியா சென்று கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள்ல அது ஒரு பெரிய ஒரு லெட்டிட் சென்டரா மாற்றப்படுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார். சமீபத்துல நான் சாயர்புரத்துல இருந்து தூத்துக்குடிக்கு முதல் முறையாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கென்று ஒரு ஆக்சன் சென்டர் கட்டப்பட்டு வருகின்ற மாதத்துல அது இன்னாகிரேட் பண்ண இருக்கிறது. ஸோ அதுக்கு நான் இன்சார்ஜா மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து இந்த ஊழியத்துல நடத்தி வருகிறார். அவர் எனக்கு சில வசனங்களை, வார்த்தைகளை அல்லது நடத்துதலை கொடுத்து இந்த காரியங்களை எனக்கு சொல்லப்படுகிறதுக்கு முன்பதாகவே எனக்கு நான் போறேங்கிற மாதிரியான வசனங்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே கிடைத்ததுனால எனக்கு அந்த செய்தி பெரிய தாக்கத்தை உண்டாக்கல. நான் அதை சந்தோஷம் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல முழுவதும் இந்த ஜென்ஸ் முன்னேற்ற பணி ஊழியத்தை இன்னும் ஆண்டவருடைய கிருபையினால பெரிய அளவுல செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து ஜெபத்துல நினைத்துக் கொள்ளும்படியா நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூம் கூடைகளை நான் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை, வசனங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை பகிர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி நான் பொதுவா சில இடங்கள்ல நான் இப்படி சொல்லுகிறது வழக்கம். அதை நான் உங்களோடு கூட சொல்லிட்டு இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க வேதத்துல முதன்முறையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணும் விதமாக யோவான் ஸ்நானகனை அனுப்பினதாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அனுப்பப்பட்ட அந்த மனுஷன், அந்த யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னா, மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எளிமையான ஒரு பிரசங்கம், மிகவும் ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய, ஒரு டிரான்ஸ்மேஷனை கொடுக்கக்கூடிய, ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய, அல்லது அவனுடைய பிரசங்கமே மனம் திரும்புங்கள் அப்படின்றதுதான் அவனுடைய வார்த்தைகளே இருந்துச்சு. அப்போ அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமுமே அவர் எப்படி பிரசங்கம் பண்ண தொடங்கினார்னு எழுதப்பட்டிருக்குன்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிற காலமா இருக்கட்டும், அதுக்கு முன்பதா இருக்கட்டும், சீஷர்களை ஆண்டவர் அனுப்பும் பொழுது ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொல்லி அனுப்புகிறார். நீங்க போகும்போது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி நீங்க உலகமெங்கும் போய் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார். என்னைக்குமே வந்துட்டு இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம், ஆண்டவரை குறித்த வசன வார்த்தைகள் ஒரு பெரிய டிரான்ஸ்மேஷனை, ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அதை யாராலையும் மறுக்க முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 250, 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய கல்ச்சர், நம்முடைய கலாச்சாரம் அல்லது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் வருகிறதற்கு முன்பதாக ஒருவேளை நாம் இருக்கிற தமிழகமோ அல்லது தென் மாவட்டங்களோ எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்துச்சு, எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகள் இருந்துச்சுன்னு அநேக இடங்கள்ல ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க, அறியாமையில விழுந்து கிடந்தாங்க. ஆனா அன்னைக்கு வந்த கால்டுவெலோ, போப்போ, மர்காசிஸோ இவங்க எதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை நமக்கு கொண்டு வந்தாங்க, சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, உலகமுங்க இதை பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு அந்த வார்த்தைகளை அன்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ச்சியா அநேகர் மிஷினரிகளாக அநேகர் இந்த அறியப்படாத இடங்களுக்கு பலர் எடுத்து கொண்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஒன்று புரிந்து வரணும், எந்த இடத்துல எல்லாம் இந்த காரியங்கள் சுவிசேஷம் எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் சுவிசேஷம் போகிறதோ அந்த இடத்துல ஒரு பெரிய டிரான்ஸ்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது.
நான் யோசிச்சு பார்க்கிறேன். இங்க திருநெல்வேலி ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், கிட்டத்தட்ட 6, 7 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க டீச்சரா இருந்திருக்கிறாங்க. ஃப்ளூவன்ட்டா ஆங்கிலம் பேசுறவர்களா இருந்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறீங்களா? அந்த ஃபேமிலில ஃபர்ஸ்ட் கிரா கிராஜுவேஷ் கிராஜுவேட் பண்ற பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு சில காரியங்கள் குடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பார்க்க முடியல. 6, 7 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இதெல்லாம் அவங்களால அவங்க படிக்க முடிஞ்சுச்சு? எப்படி அவங்க ஒரு எஜுகேட்டட் பீப்பிளா இருந்தாங்க? எப்படி அவங்க அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் அவங்க வளர்ந்து கொண்டாங்க? இது வந்து இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு மேன்மை, இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த சுவிசேஷத்த அடிப்படையா வச்சுதான் வந்துச்சு. இந்த வசனம், இந்த வேதம் அவருடைய கைகள்ல வரும்பொழுது, அங்க இருந்து வந்த மிஷனரிகள் தியாகத்தோடு வந்து, அவங்க வாழ்க்கைய இழந்து, அவங்க வசனத்த போதிச்சு, அவங்க வந்து பார்க்கும் பொழுது, இங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த பெரிய இருள், இங்க இருந்த ஜனங்களுக்குள்ள இருந்ததான ஒரு மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் மாற்றுகிறதற்கு அவங்க கல்விய சேர்த்து குடுத்தாங்க. மருத்துவத்த சேர்த்து குடுத்தாங்க. அப்ப வெறுமனே வந்துட்டு போகல. இங்க வசனம் வருகிறது, வேதம் வருகிறது, சுவிசேஷம் வருகிறதுன்னா, அதோடு கூட சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து அவங்க முழு வாழ்க்கையுமே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வந்து கொண்டு வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இத ஏன் சொல்லுகிறேன்னா, இன்னைக்கும் எங்கெல்லாம் கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் கல்வி வளர்ந்திருக்கிறதோ, அங்கெல்லாம் ஒரு மிஷனரியுடைய தியாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ சோ இ இ இத இது எத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு வந்த மிஷனரி வேதத்தையும், வசனத்தையும் நமக்கு சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. அப்போ இதே காரியத்த தான் இன்னைக்கு வளர்ச்சி பெறாத மாநிலங்கள் நம்மளுடைய இந்தியாவுல இருக்கு. அங்க நம்முடைய ஜெம்ஸ் ஆனது இந்த காரியங்கள தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் உதவி செய்கிறார். அ சாதாரணமா சொல்லுவாங்க 30, 35 வருஷம் பின்தங்கி இருக்கிற மாநிலம், பின்தங்கி இருக்கிற கலாச்சாரம், பின்தங்கி இருக்கிற ஜனங்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ இங்க இருந்து தனி மனுஷனா நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் போயிட்டு அவங்களோடு கூட சேர்ந்த அநேக மிஷனரிகள் பின்பதாக போய் சேர்ந்து, அங்க இந்த சுவிசேஷத்த அறிவிக்கும் பொழுது, அதோடு கூட சேர்த்து தான் இந்த கல்வியையும், கலாச்சாரத்தையும், மருத்துவத்தை இன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க. அங்க இருக்கிற மாற்று கலாச்சாரம் ஆகட்டும், அல்லது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத சில பாவமான சூழ்நிலைகள்னு நம்ம சொல்லக்கூடியத கூட அவங்க வாழ்க்கையினுடைய முறைமைகளாக அவங்க வச்சிருக்கிறாங்க. அதக்கூட இந்த சுவிசேஷம் தான் மாற்றினது. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிகளோ, இன்றைக்கு இருக்கிற அ ஊழியம் செய்கிறோம் அப்படிங்கிற பெயர்கள்ல வருகிறவர்களோ, இப்படிப்பட்ட தாக்கத்தை தாங்களும் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை, ஜனங்களுக்கும் அறிவிக்கிறதில்லை. ஆகவே தான் இன்னைக்கு சமீபத்துல இதனுடைய வளர்ச்சி, எந்த வளர்ச்சி? அறியப்படாத இடங்களுக்கு, வளர்ச்சி இல்லாத இடங்களுக்கு, அ அ மாற்று கலாச்சாரம் உள்ள ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் போகணுங்கிற தாக்கம் வந்து இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு உங்களுக்கும் மக்களுடைய குடும்பத்து ஆண்டவருக்கும் தர வேண்டும். தலைமுறை தலைமுறையாக நாம் அதை சுமந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இப்படி சொல்லுவாங்க ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப நமக்கு முறையாக அஹ் சுவிசேஷத்தை, வேதத்தை நமக்கு யாரு எடுத்து வந்தோம்னா, வந்தாங்க. அவங்க எப்படி முதன்முறையாக அவங்க தங்களை ஒப்பு கொடுத்து வந்தாங்க. அநேக இளம் மிஷினரிகள் 20 வயது, 21 வயது, 22 வயது, 23 வயதுல அவர்கள் தங்களுக்கு அனுபவிக்கிறதற்கு அநேக காரியங்கள் இருந்தும் விட்டு அந்த தேவ ஜனங்களோடு அனுபவிப்பதே பார்த்தீங்களா? அதே போல அநேக மிஷினரிகள் இங்க வந்து வாழ்க்கை தியாகம் பண்ணி அவங்க இங்க வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. பொதுவா இப்படி சொல்லுவாங்க, இங்கிலாந்துல இருந்து தான் வேதம் அச்சடிக்கப்பட்டு அன்றைக்கு காலகட்டத்துல உலகம் முழுவதும் அது பிரசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த நாட்டில இருந்து அநேக மிஷனரிகள் புறப்பட்டு வந்தார்கள். தங்களை அர்ப்பணிச்சு வந்தாங்க முதல்ல. நான் ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிகள் சொல்றாங்க. அன்றைக்கு புறப்பட்டு வந்த மிஷனரிகள்ல 50% பேர் அவங்க வந்து அந்த எந்த தேசத்துக்கு போகணுமோ அங்க போய் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு கப்பல்ல தான் பயணம் பண்ணி வரணும். 6 மாசம் ஆகும். அப்போ அப்படி பயணம் பண்ணி வரும்பொழுது கிட்டத்தட்ட அந்த 50% அந்த மிஷனரிகள் வந்து மரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம்.
அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் அந்த இளம் மிஷனரிகள் இங்கிலாந்துல இருந்து தங்களை முதலாவது ஒப்பு கொடுத்து வந்தார்கள். நாங்க ஆண்டவருக்கு வாழுகிறதற்காக வருகிறோம். ஆண்டவருக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கைய நாங்க இந்திய தேசம் சந்திக்கப்பட, இலங்கை தேசம் சந்திக்கப்பட நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி புறப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்த அடுத்த சந்ததி, அவர்கள் அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதற்கு. ஆனா அவங்களுக்கு உலக பிரகாரமான ஈர்ப்புகளினால, அவங்களால தங்கள விட்டு கொடுக்க மனசு இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் போகல. ஆனா என்னுடைய பிள்ளைகள நாங்க மிஷனரிகளா அனுப்பி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதல் தலைமுறை தங்கள ஒப்புக் கொடுத்தாங்க. 2ஆம் தலைமுறை தங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு. உலக பிரகாரமாகவே இப்படி வாழ சிக்கி கொண்டதுனால அவர்கள் தாய்மல் கை வச்சு என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலத்துல ஒரு மிஷினரியா இந்திய தேசத்துக்கு, இலங்கை தேசத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பெற்றெடுத்து அவர்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்து அவங்களை அப்படி அனுப்பி வச்சாங்க. 3ஆவதா வருகிற தலைமுறைகள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அவர்கள் தங்களையும் ஒப்பு கொடுக்கல, தங்களுடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கல. மாறாக அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை நல்ல படிக்க வைத்து, நல்ல வேலைக்கு அனுப்பி, நல்ல சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ நிறைய சம்பாதித்து அந்த பணத்தை நாங்க இந்திய தேசத்துக்கோ அல்லது தேவையுள்ள இடங்களுக்கு ஊழியம் நிறைவேற்றப்படுகிறதுக்கு நாங்க அனுப்பி தரோம்னு சொல்லிட்டு ஏராளமான பணங்கள் அனுப்பி வச்சாங்க. நாட்கள்ல முதல் தலைமுறை தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அடுத்த தலைமுறை தன்னை ஒப்பு கொடுக்கல, பிள்ளை அனுப்புறோம் நாங்க. அப்புறமா வந்த தலைமுறை தன்னுடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா சம்பாதிக்க அனுப்புனாங்க. ஆனா பிள்ளைகளை அவங்க அனுப்ப விருப்பம் இல்லை. மாறாக அவங்க நாங்க பணத்தை அனுப்பி தாரோம் அப்படின்னாங்க. அடுத்ததா வந்த தலைமுறையை பாருங்க. ஆஹ் ஆஹ் அந்த தலைமுறை என்ன பண்ணாங்கன்னா, தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, தன்னுடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கல. தாங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க ஏன் அனுப்பணும், நாங்க அனுபவிக்கிறோம்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பல. அவர்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவ்வளவு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த தேசத்துல கிறிஸ்தவம் எப்படி இருக்குதுன்ட்டு. அன்னைக்கு கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா அந்த கட்டிடத்துக்குள்ள ஆராதிக்கிறதுக்கு தலைமுறைகள் இன்னைக்கு அங்க கிடையாது. இன்னைக்கு அந்த கட்டிடங்கள் மாஸ்க்குக்கும் அல்லது பாருக்கும் ஏதோ ஒரு காரியத்துக்கு விற்கப்படுகிறது. அன்னைக்கு பிரம்மாண்டமா கட்டிடத்தை கட்டினாங்க. ஆனா தலைமுறையை கட்டுகிறதுக்கு மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு தலைமுறை கிறிஸ்துவின் பக்கம் இல்லை. அப்போ கட்டிடம் இருக்கிறது, கட்டிடம் வேறொரு காரியத்துக்கு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு தலைமுறையை நம்ம சரியான முறையில கட்ட வேண்டும். இந்த அறிவிக்கப்படாத இடங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற தாக்கம் அந்த கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். எப்ப அது அழியுதோ அன்றைக்கு இந்த முழு கிறிஸ்தவமும் இல்லாத நாடாக, தேசமாக, ஜனமாக இங்கிலாந்தை போல மாறிவிடுவோம். சமீபத்துல ஆஸ்திரேலியாவுல உள்ள ஒரு செய்தியை நான் வாசிச்சேன். அங்க இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், ஆராதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட கூட அங்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதை வாடகைக்கு விடுறாங்க, அதை பூட்டுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த தலைமுறைகளுக்கு சரியான விதத்துல கிறிஸ்துவ போதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இந்த காலத்துல நீங்களும் நானும் குடும்பமாக தேசம் தேவனை அறிய வேண்டும். இன்னைக்கு ஏன் மிஷினரி பணிகள் ஏன் ரொம்ப அவசியம்னா, என்னைக்கு மிஷினரி பணிகள் அழிகிறதோ அன்றைக்கு தேசத்துல கிறிஸ்தவம் அழிந்து விடும். ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு பிரசங்கிக்கிற ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங்க்கு பின்னாடி போகிற கூட்டம் இன்னைக்கு வசனத்தை நம்புகிறது இல்லை, வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறது இல்லை, வசனம் அவங்களுக்கு அடித்தளமா இருக்கிறது இல்லை. இப்ப பயங்கரமான சோதனைகளோ ஏதாவது ஒரு காரியம் வந்தா கூட அவங்க விழுந்து கர்த்தரை மறுதளிக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அங்கங்க நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த வசனத்துல ஊன்றி கட்டப்படணும், தேசம் தேவனை அறியணும், மிஷினரி பணிகள் தேவை, தேசத்துல ஒரு டிரான்ஸ்மேஷன் தேவை, அறிவிக்கப்படாத இடங்களுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு தேவை. தேசத்துல இருக்கிற திருச்சபைகளுக்கு, குடும்பங்களுக்கு தேவை. அதை நம்ம என்றைக்குமே மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஜபங்கள்ல, நம்முடைய
பிரயாசங்கள்ல அதை என்றைக்கே நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வேகமாக வேதத்துல இதை ஒட்டிய சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டதை நான் உங்களோடு கூட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தூக்கு 9வது அதிகாரத்துல 52வது 53வது 54வது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சமாரியா கிராமத்தில் பிரவேசித்தார்கள். யார் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அந்த சமாரியா கிராமத்துல பிரவேசிக்கும் பொழுது அவங்க எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தார்கள் அப்படின்னு அந்த அந்த வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்ததால் அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த வசனத்துல யாக்கோவும் யோவான் என்ன சொல்றாங்கன்னா, அக்கினியை இறக்கி இந்த 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 சமாரியாவை இந்த ஜனத்தை அழித்திட உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. இந்த கான்வர்சேஷனை நீங்க நார்மலா வாசிச்சீங்கன்னா ஏதோ ஒரு சாதாரணமா நடக்கிற மாதிரி நம்ம எப்பொழுதுமே வாசிச்சுட்டு போயிடும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறது. சில தீர்க்க தரிசனமான வசனத்தினுடைய நிறைவேறுதல் இதற்குள்ள இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க நல்ல ஒரு முறை வாசிச்சுக்கோங்க. கடைசியில உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய அந்த 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 அர்த்தம், அந்த விளக்கம் உங்களுக்கு புரியும். அந்த நாட்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு பெரிய பகை இருந்ததாக சொல்லப்படுகிறது. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் அந்த பகை நிமித்தமாகத்தான் இந்த இந்த காரியம், இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த பகை, இந்த யூதர்கள் யாரு, இந்த சமாரியர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு லேசா உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு முன் வச்சுட்டு நான் தொடர்ந்து நான் பேசுறேன். நீங்க வேதத்தை புரட்டி வாசிக்கும் பொழுது, நீங்க பழைய ஏற்பாடை முடிக்கும் பொழுது, கிட்டத்தட்ட நீங்க ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்க ஆங்காங்கே யாரெல்லாம் திரும்ப திரும்ப யார் மையமா இருப்பாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் மையப்படுத்தி அந்த முழு வேதாகமும் எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்துவ மையப்படுத்தி முழு வேதாகம் எழுதப்பட்டிருக்கும். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பிரிவாக சாலமோனுடைய காலத்துக்கு பின்பதாக யெரொபெயாம், ரெகொபெயாம்ங்கிற 2 ராஜாக்களுடைய அந்த ராஜ்யங்கள் எழும்பும் பொழுது 2 பிரிவாக பிரிகிறது. வடதேசம், தென் தேசம், இஸ்ரவேல், யூதா அப்படின்னு பிரிக்கப்படுகிறது. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க மல்கியா வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க திரும்ப திரும்ப வாசிப்பீங்க. யூதா கோத்திரத்தை திரும்ப திரும்ப வாசிப்பீங்க. நீங்க புதிய ஏற்பாட்டுல எங்கேயாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க போனாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 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 பீப்புளை பத்தி ஏதான வசனங்கள் எங்கேயாவது இருக்கா? அவங்க அங்க வசித்தார்கள், குடியிருந்தார்கள், அப்படி 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 எழுதப்பட்ட அவர்களுடைய வரலாற்று தொடர்ச்சியே நீங்க எங்கேயாவது வாசிக்க முடியுமா? நீங்க என்னையா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க யூதர்களை வாசிப்போம். ஏன்னா யூதா கோத்திரம் நீங்க புதிய ஏற்பாட்டுல வாசிக்கும் பொழுது அது யூதர்களாக நம்ம அது அறியப்படுகிறோம். அது யூதர்கள். அந்த அந்த யூத கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. அந்த அந்த கோத்திரத்துல அவருடைய சீஷர்கள் அநேகர் இருந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா நீங்க ஆசாரியர்கள்லாம் அன்னைக்கு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு யூதா கோத்திரத்துல வந்தவங்க, யூதர்கள் அப்படின்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஆனா இஸ்ரவேலர்களை நீங்க வாசிச்சிருக்கீங்களா? ஏன் வாசிக்கல? ஏன் அவங்க வரல புதிய ஏற்பாட்டுல? அப்ப அவங்க எங்க போனாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்போ நீங்க சமாரியர்களை குறித்து நீங்க சில வசனங்களை நீங்க இப்படி வாசிச்சிருக்கலாம். ஏன்னா யூதர்கள் மட்டும்தான் அந்த மேசியானுடைய வருகையை எதிர்பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களை குறித்து அவங்க காத்திருந்தாங்க. இப்படி நிறைய தீர்க்க தரிசனமான வசனங்கள் காத்திருக்கிறதை நிறைவேறுதலுக்காகவும் அவங்க அவங்க அவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஆனா சமாரியர்களும் அப்படி இருந்தாங்கன்னு சில வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அப்ப எப்படி சமாரியர்கள் இந்த யூதா மன்னிக்கணும், இந்த யெகோவா தெய்வத்தை எப்படி அறிஞ்சிருந்தாங்கன்றத நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் அவர்களுக்குள்ள எப்படி பகை வந்ததையும் நான் வேகமா வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பகை இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ யூதர்கள் திட்டுறத இப்ப சமாரியர்களை தான் சொல்லி திட்டுறாங்க. சமாரியனை நீங்க சமாரியனா அப்படின்னு சொல்லி கோபத்துல திட்டினா கூட அப்படி சொல்லி திட்டுறாங்க. நீங்க அதை எங்க வாசிக்கலாம்னா யோவான் 8வது அதிகாரம் 48வது வசனத்துல இயேசுவை சமாரியன் சொல்லி திட்டுறாங்க. அப்ப
அப்ப திட்டுறதுக்கு கூட எந்த யார அவங்க அர்த்தப்படுத்தாங்கன்னா சமாரியர்களை அர்த்தப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னா யோசிக்கணும். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஜனத்தை இந்த யூதர்கள் சமாரியர்களை வெறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த யூதர்களுக்கு சில காரியங்கள் உண்டு. அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்குள்ள வித்தியாசம். அதாவது இந்த சமாரியர்கள் வேதத்துல இருக்கிற தோரான்னு சொல்லப்படுகிற முதல் 5 புத்தகத்தை நம்புவாங்க. அந்த ஆகமங்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த 5 புத்தகங்களை சமாரிகள் ஏற்றுக்கொண்டாங்க, பின்பற்றுவாங்க. ஆனா மற்ற புத்தகங்களையோ எந்த தீர்க்க தரிசன புத்தகங்களையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு மோசே காண்பித்த கெர்சி மலை தான் ரொம்ப பிரதானமா இருக்கும். யாருக்கு? இந்த சமாரியர்களுக்கு. ஆனா நமக்கு நீங்க யூதர்களை எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பிரதானமான இடம் எதுன்னு சொன்னா எருசலேம் தான். எருசலேமில் இருக்கிற தேவாலயம். ஆனா இவங்களுக்கு கெர்சி மலை தான் ரொம்ப பெரியது. மோசே தான் அவங்களுடைய தீர்க்கதரிசியாக அவங்க எப்பவுமே ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா மேசியா வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த சமாரியர்களுக்கு இருந்ததாக நீங்க வசனங்களை வாசிக்கும் போது நம்ம அதை பார்க்க முடியும். சரி, இது இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். இப்போ இவங்க 2 பேர் யாரு அப்படிங்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில நான் வேகமா காண்பிச்சு கொடுக்கிறேன். காண்பிச்சு கொடுக்கும் பொழுது நான் ஆரம்பத்துல இன்ட்ரோடக்ஷன்ல பேசின அந்த வார்த்தைகள் எவ்வளவு வேதத்துல ஒரு அர்த்தமுள்ளதா எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். நீங்க வேதத்துல நான் ஏற்கனவே சொன்னபடி இஸ்ரவேல் 2 பிரிவாக பிரிகிறது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ஜனம் அப்படின்னு சொல்லிட்டோம். மீதி இருக்கிற 2 கோத்திரங்கள் யூதா கோத்திரம், யூதா ஜனம் என்றும் 2 பிரிவாக பிரிகிறத நீங்க வேதத்துல நீங்கள் வாசிக்கலாம். அப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோத்திரங்கள் இருக்கிறத நீங்க நீங்க கவனிக்கலாம். அந்த வேதத்துல நம்ம வாசிக்கலாம். இந்த யூதா கோத்திரத்துக்கு பென்யமீனும் யூதாவும் 2 கோத்திரமும் சேர்ந்து அந்த அந்த இன்னொரு தேசமாக மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். யூதா சாம்ராஜ்யம், இஸ்ரவேல் சாம்ராஜ்யம்னு 2 சாம்ராஜ்யம் உருவாகிறத நம்ம கவனிக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னா, நீங்க யெரொபெயாம் காலம் முதற்கொண்டு இந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துல தொடர்ச்சியாக அவன் செய்ததை விட அதிகமாய் செய்தான், இவன் யெரொபெயாமின் பாவத்தை விட அதிகமாய் பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவை விட இன்னொரு ராஜாவுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகி கொண்டேதான் இருந்ததை தவிர எந்த ராஜாவும் ஒரு மனம் திரும்புதலையோ அல்லது யெகோவா தெய்வத்திட திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ எந்த ராஜாக்களிடத்திலும் இல்லை அப்படின்னே நீங்க பார்க்கலாம். ஆனா நீங்க யூதா சாம்ராஜ்யத்துல அப்படி கிடையாது. யூதா சாம்ராஜ்யத்துல யோசியா, யோதாம் இப்படிப்பட்ட நல்ல ராஜாக்கள் எழும்பினதை நீங்க ஆங்காங்கே நீங்க பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ராஜாக்கள் சில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத திட்டமில்லாத காரியங்களை செய்த ராஜாக்களும் எழும்பினார்கள். ஆனாலும் சில நேரங்கள்ல ஆங்காங்கே சில நல்ல ராஜாக்கள் எழுப்பி தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நீங்க பார்க்க முடியும். பொதுவா நீங்க வேதத்துல நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகமாகட்டும் மற்ற இடத்துலயாகட்டும், அப்ப ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் சத்துருடைய கைகள்ல விட்டு கொடுக்கிறது, ஆண்டவர் விட்டு கொடுக்கிறத நம்ம ஆங்காங்கே வாசிச்சிருப்போம். அப்போ அதே போலதான் இந்த 2 கோத்திரத்தையும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்கு அப்புறம் ஆண்டவர் இந்த ஜனத்தை சத்துருக்களுடைய கைகள்ல ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்கிறார்? முதலாக கிமு 721 722 இந்த வருஷங்கள்ல அசீரியா சாம்ராஜ்யத்தினால இந்த இஸ்ரவேல் கோத்திரமானது, இந்த 10 கோத்திரம் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் சிறைபிடிக்கப்படுகிறது. அசீரியர்கள் முதலாக இந்த 10 கோத்திரம் உள்ள இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை சிறைபிடித்து கொண்டு போகிறத நீங்க பார்க்கலாம். பொதுவா நீங்க அசீரியர்களை நீங்க கொடுத்து வாசிச்சீங்கன்னா அசீரியர்கள் மிக மிக கொடியவர்கள், பயங்கரமானவர்கள். இப்படி சொல்றாங்க, முதல்ல ஹியூமன் ட்ரேடிங் பண்ணினது இந்த அசீரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட மனுஷங்களை அடிமையாய் நடத்துகிறது, விலைக்கு வாங்கி அவர்களை வாழ்நாள் முழுவதும் அவங்களை அப்படி செய்கிறது,
அந்த ட்ரேடிங் பண்ணுனது இவங்கன்னு கூட அவங்க அசீரியர்களை குறித்து சொல்லுகிறாங்க. இப்ப இந்த அசீரியர்கள் செய்யற ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் சொல்றேன். அசீரியர்கள் பொதுவா ஒரு தேசத்தை பிடிச்சாங்கன்னா அந்த தேசத்துல மறுபடியும் அந்த தேசம் எழும்பக்கூடாது, அந்த தேசத்துல ராஜாக்களோ ஜனங்களோ திரண்டு மறுபடியும் அந்த தேசத்தை கைவிட்டு போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரியத்தை செய்கிறது உண்டு. அது என்ன அப்படின்னா சிதறடிக்க பண்ணுவது. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க இந்த இந்த வசனங்களை சில காரியங்களை நான் சொல்லுகிறேனே, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அப்புறமா கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது, அசீரியா சாம்ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்கும் பொழுது, இஸ்ரவேல் இந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு தலைமை பட்டணம் எதுவா இருந்துச்சுன்னா சமாரியா தான் இருந்துச்சு. இந்த இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்துக்கு தலைமை பட்டணம் சமாரியா. யூதா சாம்ராஜ்யத்துக்கு தலைமை பட்டணம் எதுவா இருந்துச்சுன்னா எருசலேம் இருந்துச்சு. எருசலேம்ல தேவாலயம் இருந்துச்சு. எருசலேம் தான் அவங்களுக்கு தலைமை பட்டணமா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த அசிரியர்கள் இங்க வந்து சமாரியாவை பிடிக்கிறாங்க. சமாரியாவை பிடிச்சாங்கன்னா இஸ்ரவேலை பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த சமாரியாவை அவங்க பிடித்தார்கள்னு 17:6 எழுதப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்து கொண்டு பிற தேசங்கள்ல குடியேற்றுகிறார்கள் அப்படின்னு நீங்க வேதத்தால வாசிக்கலாம். என்ன பண்றாங்க? இங்க வர்றாங்க, சமாரியாவுக்குள்ள வர்றாங்க, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஜனங்களை பிடிச்சு கொண்டு பிற தேசங்களுக்குள்ள குடியமர்த்துகிறத நீங்க வாசிக்கலாம். நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சில தேசங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். அந்த தேசங்கள்ல எல்லாம் போய் இந்த ஜனங்களை கொண்டு போய் போட்டிருந்தாங்க. 24வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, இவங்க இதே இஸ்ரேவேல பிடிச்ச மாதிரி பிற தேசங்களையும் பிடிச்சிருப்பாங்கல்ல. அந்தந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து சமாரியாவுல வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ இங்க இருக்கிற தேசத்துல உள்ள ஜனங்கள் ஒரு 10 கோத்திரம் இருக்கு. 10ல ஒரு 5 கோத்திரத்தை பிடிச்சு கொண்டு இந்த 6வது வசனத்துல இருக்கிற சின்ன சின்ன தேசங்களை கொஞ்சம் அங்க 2 கோத்திரம், இங்க 2 கோத்திரம், இன்னொரு தேசத்துல இன்னொரு 2 கோத்திரம், இப்படி ஸ்பிளிட் பண்ணி போட்டுருந்தாங்க. ஏற்கனவே அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களை அங்கங்க வர வச்சு இந்த தேசத்துக்குள்ள குடியமர்த்துறாங்க. மாற்றாக குடியமர்த்தினாங்கன்னே அந்த வசனத்துல 24ல எழுதப்பட்டிருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தவிர அவங்க அசிரியர்களும் அங்க இருக்கிறாங்க. அப்போ சமாரியர்கள் இப்ப எங்கெல்லாம் இருக்காங்க, மன்னிக்கணும், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா சமாரியாவுல இருக்கிறாங்க. அப்புறம் அங்க 17:6வது வசனத்துல எழுதியிருக்கிற பிற தேசங்கள்ல இருக்கிறாங்க. பிற தேசங்கள்ல இருக்கிறவங்க இங்க இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இஸ்ரவேல்கள் மாற்றப்பட்டார்கள். நீங்க வேதத்துல தொடர்ச்சியா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் வர்ற வரைக்கும் எங்கெல்லாம் அவங்க சில இடங்கள்ல ட்ராக் மாறி போனாங்களோ அல்லது அவங்க வந்து அவங்க மற்ற ஜனங்களோடு கலந்தார்களோ அப்போ வந்து ஒரு கலப்பின சந்ததி உருவாகிறத நீங்க பார்க்க முடியும். வேறு இனத்தோடு கூட திருமணம் முடித்து சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி அவங்க செஞ்சாங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும்னா, அப்ப இஸ்ரவேலுக்கும் வேறொரு கோத்திரத்துக்கும் ஜனங்கள் வந்து கலந்து அது அது வந்து ஒரு 3வது கோத்திரமாக 3வது ஜனமாக அது மாறுகிறத நீங்க ஆங்காங்கே வாசிக்க முடியும். அதே போலதான் இங்கேயும் நடக்கிறது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இந்த காரியம் கலப்பின சந்ததி உருவாகிறது. இந்த கலப்பின சந்ததி உருவாகும் பொழுது அந்த கலப்பின சந்ததிக்கு தான் என்ன பெயர் வருகிறதுனா சமாரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த சமாரியர்கள் யாரு அப்படின்னா, அங்க இருந்த இஸ்ரவேலும் பிற ஜனங்களும் கலந்து உருவாக்கப்பட்டவர்கள். சமாரியாவுல இருக்கிற ஒரு ஒரு குழந்தையோட தகப்பன் யாரா இருப்பாங்க? இஸ்ரவேலா இருப்பாங்க. தாய் ஏதோ ஒரு தேசத்துல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு கலப்பினதியாக அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் அப்படின்னு எழுதப்பட்டு நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ இப்படி போகும் பொழுது இன்னொரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட இஸ்ரவேல் சிறைப்பிடிக்கப்பட்டு 150 வருஷம் கழிஞ்சு 150 வருஷத்துக்கு அப்புறம் பாபிலோனியர்கள் வந்து இந்த யூத தேசத்தை சிறைபிடிக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். யூத கரெக்டா இஸ்ரவேல் அசீரியர்களால சிறைபிடிக்கப்பட்டு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு அவங்க சிதறடிக்கப்பட்டு இதெல்லாம் நடந்து 150 வருஷம் கழிச்சு இந்த பாபிலோனியர்கள் யூதா கோத்திரத்தை பிடிச்சிட்டு போறாங்க. 70 வருஷம் அங்க அடிமையா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம்
சைரஸ்ங்கிற அந்த ராஜாவை எழுப்பி அவங்க திருப்பி அனுப்பப்படுகிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து கணிச்சு பாருங்க. 150 கிட்டத்தட்ட இவங்க 70 220 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு காணாமல் போய்விட்டார்கள். கலப்பின சந்ததியா மாறி அவர்கள் சமாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனம், இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரமும் எங்க இருக்கிறாங்க, அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, இங்க இங்க சமாரியாவுல இருக்கிறாங்க. அந்த நம்ம வாசிச்ச அந்த 17 2 ராஜாக்கள் 17:6 சொல்லப்பட்டிருக்கிற பிற தேசங்கள்லயும் அவங்க இருக்கிறாங்க. வேற வேற கலப்பின சந்ததி அவர்கள் மாற்றப்பட்டுகிறார்கள். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த யூதா கோத்திரத்துல இருந்து பாபிலோன்ல இருந்து சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த 70 வருஷம் அடிமையாக்கப்பட்டு திரும்பி வரும் பொழுது அந்த ஜனங்களுக்கு என்ன நோக்கம் இருந்துச்சு தெரியுமா? என்ன ஆசை இருந்துச்சு தெரியுமா? இப்ப இஸ்ரவேலர்களை மறந்துருங்க. இப்ப யூதா கோத்திரம் வந்து அடிமையா இருந்து 70 வருஷத்துக்கு அப்புறம் விடுறாங்க. இப்ப தானியேல் எல்லாம் அதுலதான் சிறைபிடிக்க சங்கிலியால கட்டப்பட்டு சிறையாக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார். அப்போ அந்த நாட்கள் அவங்க விடுதலையாக்கப்பட்டு அவங்க திருப்பி அனுப்பும் பொழுது அங்க இருக்கிற ஜனத்துக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, திரும்ப வந்து இடிக்கப்பட்ட ஆலயத்தை கட்டணும், இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டணும். அவங்க ரொம்ப பிரயாசம் எடுத்தாங்க. அப்படி அவர்களை வழி நடத்தினதுதான் இந்த எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவங்கெல்லாம், இவங்களுடைய தலைமையில அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வந்து இந்த காரியங்களை செய்யறாங்க. இப்போ நான் ஒரு காரியத்தை இதுல உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். இவங்க திரும்ப வந்து ஆலயத்தையும் அலங்கத்தையும் கெட்டுகிறத தடுக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எழும்புனான். அதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்புல்லாத், தொபியா அப்படிங்கிறவங்க இவங்க கட்ட விடாம அதை நிறுத்துகிறதுக்கு அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க. நெகேமியா 4வது அதிகாரத்துல 1வது 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அதாவது இவங்க அலங்கத்தையும் இந்த யூத சாம்ராஜ்யம் பாபிலோன்ல இருந்து அடிமையா இருந்து 70 வருஷம் அடிமையா இருந்து திரும்ப வந்து அவங்க நேசிக்கிற, அவங்க தொழுது கொள்ளுகிற அந்த யெகோவா தெய்வத்தினுடைய அந்த எருசலேம் உள்ள ஆலயத்தை இடிச்சுட்டாங்க, அலங்கத்தை இடிச்சுட்டாங்க, எருசலேமை சூறையாக்கிட்டாங்கங்கிற அந்த பெரிய பாரம், அந்த அழுத்தம், அந்த ஜனங்கள் திரும்ப வந்து அநேக பொருட்களோடு வந்து அந்த காரியத்தை அவங்க ஆசையோடு அவங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆலயத்தை ஆசையோடு கட்டி கொண்டிருக்கிறாங்க, அலங்கத்தை ஆசையோடு கட்டி கொண்டிருக்கிறாங்க. இதை தடுக்கிறதற்காக இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் எழும்புறாங்க. இப்ப இவங்களோடு கூட சிலர் எழும்பி நிற்கிறாங்க. அவங்களுடைய லிஸ்ட நீங்க கொஞ்சம் நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன். அதுதான் இந்த நெகேமியா 4:1-2 எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ ஜனங்கள் வந்து இந்த யூத தேசத்தை திரும்பி வந்து தங்கள் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட முயற்சி எடுக்கும் பொழுது தங்களுடைய சகோதர ஜனமாகிய கலப்பின சந்ததியாகிய இந்த சமாரியர்கள் வந்து அந்த சன்பல்லாத்தும் தொபியாவோட சேர்ந்து நிற்கிறத நீங்க வாசிக்க முடியும். நீங்க நெகேமியா புஸ்தகத்துல நீங்க அந்த காரியத்தை நீங்க பொருட்டு பார்த்தீங்கன்னா, இந்த யூத ஜனங்களுக்கு முன்பதாக அவன் வந்து சவால் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் அப்படி சவால் விட்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க நீங்க இந்த 4வது அதிகாரம் 1, 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க இருக்கிறதான அந்த அவங்களுடைய சகோதர ஜனமாகிய இந்த இந்த சகோதர ஜனமாகிய அந்த ஜனங்கள் சமாரியர்கள் அவர்களோட அந்த சன்பல்லாத்தோடும் தொபியாவோடும் இருந்தார்கள் அப்படிங்கிறத அந்த வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். ரொம்ப நான் நேரம் இல்லாதனால வேகமா நான் முடிக்க விரும்புகிறேன். அவன் சவால் விட்டு சொல்லும் பொழுது அவன் இந்த அவங்களுடைய சகோதரத்தை இவங்க யாரு அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன சமாரியர்கள் யாரு, நீ என்னுடைய ஹிஸ்டரியை நீங்க தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு காலத்துல அவங்க இருந்தாங்க, ஒரு காலத்துல அவங்க ஆண்டவருடைய ஜனமாக இருந்தாங்க, ஒரு காலத்துல எருசலேம்ல வந்து ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு அவன் யாருக்கு முன்னாடி சொல்றான் அப்படின்னா, அவனுடைய சமாரியர்களுக்கு முன்பதாக சொன்னான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அலங்கத்தையும் ஆலயத்தையும் கட்டுகிறதுல தடையா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சன்பல்லாத்து தொபியா மாத்திரமல்ல, இந்த சமாரியர்கள் யாரு? ஒரு நேரத்துல இஸ்ரவேலர்கள், ஒரு நேரத்துல இதே ஆலயத்துல இவங்க வந்து பல பண்டிகைகளை கொண்டாடினவர்கள், பலியிட்டவர்கள், இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிளவை, சகோதர கோத்திரமாக இருந்தவர்கள் இப்படி ஆலயத்தை கட்ட விடல, அலங்கத்தை கட்ட விடணும், ஒரு பெரிய பகை அன்னைக்கு உருவாச்சு. அந்த பகை 2 பேருக்குள்ள இருந்துச்சு. இவன் இந்த
சமாரியர்கள் யூதாவை ஆலயத்தை கட்ட விடல. அதனால அந்த யூதர்கள் சமாரியர்களை வெறுத்தாங்க, சமாரியர்கள் யூதரை வெறுத்தாங்க. இப்படி காலம் காலமாக இந்த காரியம் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்த எல்லாம் நீங்க நான் காண்பிச்சு குடுத்த இந்த வசனத்த எல்லாம் நான் இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இப்ப நான் முதல்ல சொன்ன வசனத்த நீங்க வாசிச்சீங்கன்னா, முதல்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, லூக்கா 9, 52, 53, 54 சமாரியா கிராமத்துல இயேசு போறாரு. இயேசு யாருன்னு கேட்டா ஒரு யூதர். இயேசுவோட சீசர்கள்ல அநேகர் யூதர்கள். அப்போ இவங்க உள்ள போகும்பொழுது எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தது. எருசலேம் வந்து யூதருடைய தலைமை பட்டணம். யாருக்கு பிடிக்காது? இந்த சமாரியர்களுக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த யூதர்களும் எருசலேமுக்கு போக நோக்கமா இருக்கிற அந்த அந்த விஷயத்தை பிடிக்காத ஒரு ஊருக்கு போறாங்க, பிடிக்காத ஒரு ஜனத்தை நோக்கி போறாங்கன்றதுக்காக இந்த சமாரியர்கள் தன்னுடைய கிராமத்துக்குள்ள அவங்கள விடல. சரி, அதுக்கப்புறம் இந்த அவனுடைய சீஷர்கள் யாக்கோபு, யோவானும் அக்கினியை இறக்கி கொல்லுவன்றான். அவன் ஒன்னும் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அந்த பெரிய மரியாதையில அவன் செஞ்சதா நம்ம பார்க்க முடியாது. அவன் 2 பேரும் யூதர்கள். 2 பேருக்கும் சமாரியாவை பிடிக்காது. ஆகவேதான் இவன் ஏற்கனவே பகையாளி. ஆகவே இவன் நம்மள ஊருக்குள்ள விடலைன்னு சொல்லிட்டு, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, அவன் அக்கினியை இறக்கி இவனை கொன்றும் அப்படின்றான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவத்தான் இன்னைக்கு நம்ம வந்து அவர்கிட்ட தான் சில பாடங்களை படிக்க போகிறோம். பாருங்க, ரொம்ப அழகா அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ணுவாரு. நீங்க வந்து பழைய ஏற்பாட்டுல எசேக்கியேல் நினைக்கிற ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கும். நீங்க வந்து எகிப்துல இருந்து புறப்பட்டது முதல் கானானுக்கு வர்ற வரைக்கும் என்னைய கூடாரத்துல வந்து என்னைய தொழுது கொண்டீங்க. எனக்கு நிலையான ஒரு ஆலயத்தை கட்டலைன்னு அங்கலாய்ப்போட சொல்லியிருப்பாரு. அப்போ ஆலயத்தை இடிச்சு கட்டுறதுல ஒருத்தன் தடையா இருக்கிறான், ஒருத்தன் தடுக்கிறான்னா, அவன் மேல ஆலயத்தின் மேல பக்தி வைராக்கியம் முதல்ல யாருக்கு இருந்திருக்கணும்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கணும். பிதாவுக்கு தான் இருந்திருக்கணும். நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கணும். ஆலயத்தை கட்டுறது மேல வந்து ஒரு பெரிய பயங்கரமான கோபத்தையும் கோபாக்கினையும் ஆண்டவர் காண்பித்திருக்கணும். ஆனா என்னன்னா ஆண்டவர் காண்பிக்கல. அதுக்கு பதிலா என்ன காண்பிச்சார் தெரியுமா? இந்த இஸ்ரவேலுக்கு, இந்த யூதா கோத்திரத்துக்காக, இந்த யூதர்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்து தான் சொந்த ஜனத்துக்காக வந்தேன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த சொந்த ஜனம் மாத்திரமல்ல, இந்த சமாரியர்களுக்கும் இந்த சுவிசேஷம் போகணும், சமாரியர்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்பினார். அதை நீங்க எங்க வாசிக்க முடியும்னா, நீங்க மத்தேயு 10, லூக்காலையும் நீங்க இயேசு கிறிஸ்துடைய சீசர்களை அவரு அந்த ஊழியத்துக்கு அனுப்பும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க புறஜாதிகள் இடத்துல போகாமலும் சமாரிய இடத்துக்கு போகாமலும் அப்படின்னு ஆண்டவர் அதை கோட் பண்ணியிருப்பாரு. ஏன் அதை சொல்றாருன்னா, நீங்க சமாரியாவை பிடிக்காதுங்கிறதுக்காக ஆண்டவர் அப்படி சொல்லல. எப்படி புறஜாதிகள் இடத்துல போகாதன்னு சொன்னாங்களோ, சமாரியாவுக்குள்ளேயும் போகாதங்கன்னு ஏன் சொன்னார்னா, இப்போ சீசர்களுக்குள்ள இருக்கிற மைண்ட் செட்டு சரி கிடையாது. அந்த யூதர்களா இருக்கிற சீஷர்கள் சமாரியர்களை இன்னும் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களை நேசிக்கக்கூடிய இருதயம் இல்லை. அதனால இப்ப நீ போக வேண்டிய காலம் இல்லைன்ட்டு அவர் அதை நிறுத்தி வைக்கிறாரு. இந்த அதே போல ஒரு இடத்துல நல்ல சமாரியன் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த உவமையை ஆண்டவர் சொல்லும் பொழுது, சமாரியன் நல்லவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசாரி சந்ததியோ, லேவி கோத்திரத்தையோ, தம்முடைய யூத கோத்திரத்தை கெட்டவங்க மாதிரி ஆண்டவர் வந்து அத சொல்லி காமிக்கிறாரு. ஒரு ஒரு உதாரணத்துல சொல்லும் பொழுது, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான். அவனுக்கு வந்து யூத கோத்திரத்துல எவனும் உதவி செய்யல. வேதத்தை எல்லாம் அறிஞ்சவன் எவனும் உதவி செய்யல. ஆனா சமாரிய வந்து உதவி செஞ்சான்ட்டு, அந்த யூத ஜனங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிடிக்காத கோத்திரத்தை பத்தி உயர்வா பேசுறாரு. அப்படின்னா கிறிஸ்துவனுடைய மனதுல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க மேல எந்த பகையோ, எந்த காரியமோ இல்ல. அவங்களுக்குள்ள சுவிசேஷம் வேணுங்கிறத கிறிஸ்து விரும்பினார். அதை எப்படி நீங்க வாசிக்கலாம்னா, நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறாரு? அவர் வந்து யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு போகும் பொழுது சீகாருக்கு வாராரு. பொதுவா யூதேயாவில இருந்து கலிலேயாவுக்கு அன்னைக்கு அன்னைக்கு அந்த அந்த நாட்கள்ல நடந்தே போனாங்க. அப்படி நடந்து போகும் பொழுது சீகாருக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 3 நாள் நடக்கணும். நம்ம வந்து 1 மணி நேரம் நடந்து போறதுக்கு நமக்கு எவ்வளவு பேர்டனா இருக்குன்னு நமக்கு தெரியும். அதாவது வாக்கிங் போறது வேற. நீங்க டிராவல் பண்ணி போகும்போது நடக்க விட்டா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. 3 நாள் எக்ஸ்ட்ராவா நடந்து போறாங்க. அவங்க இப்ப சாதாரணமா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேனே. இப்ப நான் நேரா சென்னைக்கு போனோம்.
நான் கொஞ்சம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் சுத்தி போகிறார். சீகாருக்கு போயிட்டு போகிறாரு. சீகார்ல யாரு இருக்கா தெரியுமா? வேலை களைத்தவராய் போய் நிற்கும் பொழுது பசியும் தாகமும் அவரிடத்துல காணப்பட்டது. சீஷர்கள் போய் அதெல்லாம் வாங்குறதுக்கு போறாங்க. அப்பதான் அந்த பெண்ணை அவர் சந்திக்கிறார். எவ்வளவு அருமையா அது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த சமாரிய ஸ்திரீட்ட பேசும்போது அவ தண்ணி கேட்கிறாரு. அவ வந்து அவ அவ பேசுற வார்த்தைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாக்கோபுடைய கிணறுன்னு சொல்லுவா. அவளுக்கு எப்படி தெரியும் யாக்கோபுடைய கிணறுன்னு? ஏன்னா அவ இஸ்ரவேல் வம்சம். அவ அந்த அந்த கோத்திரத்துல வரலன்னா தெரிஞ்சிருக்காது. அதான் அந்த கலப்பின சந்ததியா சமாரியர்களா மாறிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஆதியாகமம், யாத்திரை 5 ஆகமங்கள ரொம்ப அதிகமா விரும்புவாங்க. அத மட்டுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த அந்த கலாச்சாரத்த, அந்த அவர்களுக்கு மூதாதையர்களா இருந்த அந்த சந்ததிய மட்டும் அவங்க பிரதானமா பேசுனாங்க. இது யாக்கோபனுடைய கிணறு, இது எங்களுக்கு மூதாதையர்கள் தந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பெருமையை பேசிட்டு இருக்கிறா. ஆண்டவர் சிம்பிளா ஒரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியில அவ அவ முழுவதுமாக அவ உடைஞ்சிருதா. அவ வந்து இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசின்னு பார்க்கிறா. எப்பவுமே நான் கிறிஸ்து யாருன்னு ருசிக்காம நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அந்த பெண்ணை தொட்டு, அவள் தன்னுடைய பாவ வாழ்க்கைய கிறிஸ்து தொட்டு பேசினதுனால, அந்த இடத்துல அவ தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். அப்படி அந்த அர்ப்பணிப்பு இல்லாம, அவ கண்டிப்பா இன்னொருத்தருக்கு போய் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு என்னுடைய கருத்து. ஆனா, அது ரொம்ப விரிவா எழுதப்படல. ஆனா அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவ ஒரு சமாரிய ஸ்திரீ. இந்த சுவிசேஷம், இந்த காஸ்பல் வந்து இந்த வேத வசனம் வெறும் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அன்னைக்கு யூதர்களை வெறுத்து தள்ளின, அல்லது அன்றைக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு தடுத்தவர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வெறுக்கப்பட்ட இந்த சமாரியர்களை முதலாவது நேசித்தது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நேசிச்சு அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை போய் சொல்றாரு. இந்த பெண்ணை ரட்சிக்கிறாரு. அவ ரட்சிக்கப்படுகிறா. அவ அந்த ஒரு டிரான்ஸ்மேஷன் நடக்கு. அவ போய் ஊருக்குள்ள போய் நீங்க அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அந்த யோவான் 4:40 சமாரியர் அவரு போய் ஊருக்குள்ள சொல்றா. அப்ப சமாரியர் அவரிடத்துல வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்ப நான் முதல்ல காமிச்ச அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஊருக்குள்ளே விடமாட்டேன்றான் சமாரியன். ஆனா இன்னைக்கு எங்களிடத்துல நீங்க தங்க வேணும்னு அவன் கேட்கிறான். எப்படி நடக்கு? இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு? நான் தான் சொன்னேன். ஒரு ஒரு இடத்துல கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறது, ஒரு இடத்துல வந்து ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள இருக்காங்கன்னா, அந்த இடத்துல ஒரு சுவிசேஷம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு வேதம் இருக்கும். அதுதான் இங்க நடக்கு. இந்த இடத்துல இந்த ஜனங்கள் ஒரு பகையாளியா இருந்தவர்கள் இந்த யூதர்களை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கு. அங்க அந்த இடத்துல ஒரு சுவிசேஷம் போகுது. அப்ப அந்த ஜனங்கள் கேட்கறாங்க, தங்க வேணும்னு கேட்கறாங்க. அவர் 2 நாட்கள் தங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் அவரை விசுவாசித்தார்கள்ன்னு. பாருங்க, எவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் அங்க கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு யூதர்களும், இஸ்ரவேலர்களும், சமாரியர்களும் ஒரு வெறுப்புணர்வோடு, பகை உணர்வோடு இருந்தாங்க. ஆலயத்தை கட்டவிடலைன்னு ஒரு பெரிய பகை காலங்காலமா இருந்துச்சு. நம்மலாம் சொல்லுவோம்ல, பரம்பரை பகைப்பா, பரம்பரையா இந்த பகை இருந்துகிட்டே இருக்குன்னு. ஆனா இதை உடைச்சது எது தெரியுமா? சுவிசேஷம். உடைச்சது எது? வசனம். உடைச்சது எது? ஆண்டவர் பேசின வார்த்தை, வசனம். அப்போ நம்ம தேசத்துக்கு ஏன் மிஷினரி பணி வேணும்? ஏன் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும்? ஏன் அறிவிக்கப்படாத இடத்துக்கு இந்த இந்த வெளிச்சம் போகணும்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணு மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்குங்க. இந்த உலகத்துல இந்த இந்த நம்ம தேசத்துல இன்னைக்கு வந்து இந்தியா வளர்ந்துட்டு அப்படி இப்படின்னு பல காரியங்களை சொல்றாங்க. ஆனா வசனம் போற இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. வசனம் எங்கெல்லாம் போச்சோ, இந்த வார்த்தை எங்கெல்லாம் போச்சோ, அங்க ஒரு பெரிய காரியம் அங்க இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விபச்சாரத்தை தொழிலாக காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கு அவர்கள் படிக்கிறார்கள். அவர் கலாச்சாரத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது பாவம்னு தெரியாம அது கலாச்சாரமா செய்து கொண்டதிலிருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்கன்னா, எது மாத்துச்சு? சுவிசேஷம் மாத்துச்சு. அப்ப அதனாலதான் இன்னைக்கு இந்த தேசத்துக்கு, இந்த கிறிஸ்டியானிட்டிக்கு இந்த சுவிசேஷம் தேவை. இந்த தேசம் தேவனை அறியணுங்கிற அந்த பாரம் நமக்கு கட்டாயம் தேவை. இந்த பாரம் தான் தேசத்தை மாற்றும். இந்த பாரம் தான் கிறிஸ்தவத்தை இன்னும் கூர்மையாக்கும். இந்த பாரம் தான் தேசத்துல இருக்க இருளை விளக்கும். நான் கடைசியா நான் சொல்லி முடிக்கங்க. இந்த
காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை அப்படின்னு நீங்க வசனத்துல வாசிச்சிருப்பீங்கல. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் தான் இது. அந்த காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் யாரு? இந்த சமாரியர்கள். இவர்கள் தான் ஒரு நாள்ல காணாமல் போனாங்க. இவர்களை தேடி ஆண்டவர் வந்தார். அவருடைய சீஷர்கள் வந்து முதல்ல அவங்கள அழிக்கணும்னு சொன்னாங்கல்ல. இப்ப நான் ஒரு வசனத்தை காண்பிக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைக்கப்பட்டு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம், அவரு பரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம், சீஷர்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த நாட்கள்ல நடந்த 2 வசனத்தை நான் காண்பிக்கிறேன். சமாரியர்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, சமாரியர்கள் வந்து வேத வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க. இதை கேட்டுட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள் அப்படின்னு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? எவன் முதல்ல அக்கினியை இறக்கி கொல்லுவன்னு சொன்னானோ அதுல ஒருத்தன் போறான். யோவானும் யாக்கோபு தான் சொன்னாங்க அக்கினியை இறக்கி இந்த சமாரியர்களை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தன் தான் இப்போ சுவிசேஷம் அந்த வேத வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை சந்திக்கிறதுக்காக போறான். இந்த ஒற்றுமை நமக்கு தேவை. இன்னைக்கு நமக்குள்ளேயே பல காரியங்கள், பிரிவினைகள், அது இதுன்னு நிறைய வித்தியாசங்களை பார்க்கிறோம். சோ நாம முதல்ல சரியாக்கப்பட வேண்டும். பகையாளின்னு நினைக்கிற அவங்கள நம்ம சந்திக்கணும் அப்படின்னா, இந்த 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 சுவிசேஷம் போகும் பொழுது அந்த அந்த இரு திறத்தாரையும் எழுதப்பட்டிருக்கும். நீங்க வாசிச்சிருப்பீங்களா? இரு இரு திறத்தாரையும் ஒன்றிணைக்கிற அந்த காரியம் வந்து இதுல நடக்குது பாருங்க. அப்போ இந்த எருசலேமுக்கும் இந்த சமாரியாவுக்கும் ஆரம்பத்துல பெரிய பகை பிரிவினை இருந்தது. இப்போ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னொரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 25 இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியா அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்கள்ல இந்த 2 பேரும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இப்ப சமாரியாவுக்கும் இந்த எருசலேமுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. ஆரம்பத்துல இவங்க புரிந்து கொள்ளல. இப்ப இவங்களும் அந்த பகையை மறந்து அந்த சுவிசேஷத்தை நிமித்தம் அவங்க ஒன்னா இணைஞ்சு செயல்படுறவங்களா அவங்க மாறுறாங்க. அப்ப சுவிசேஷம், இந்த வசனம் என்னைக்குமே தேசத்துல ஒரு டிரான்ஸ்மேஷன், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேசம் சந்திக்கப்படணும் அப்படின்னா, தேசம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும்னா, தேசம் இருளில இருந்து வெளியே வரணும்னா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுல உங்களுடைய பங்கு நிச்சயம் இருக்கணும். என்னுடைய பங்கு இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னபடி இங்கிலாந்துல எப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல எப்போ தேவனுக்காக செயல்படுகிறத நிறுத்தினாங்களோ அன்னைக்கு அந்த தேசம் அழிய ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு அந்த தேசம் விற்கப்படுகிறது. அன்னைக்கு அந்த தேசம் கர்த்தரை மறந்த தேசமாக மாறி விடுகிறது. இன்னைக்கு நீ இங்கிலாந்த யோசிச்சு பாருங்க. யாரு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கா? யாருக்கு கீழே அந்த அரசாங்கம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கும் தேசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ தலைமுறையாக ஆண்டவருடைய பாரத்தை நீங்களும் நானும் சுமக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாரா.